Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.4 question number 5. Question pathina, we have to find the least number that must be added to each of the following numbers so as to get a perfect square. Also find the square root of the perfect square. அதாவது நமக்கு for example first problem எடுத்துக்கிட்டீங்கன்னா 525 என்றது perfect square கிடையாது. இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை புதுசா ஆட் பண்ணும். ஆட் பண்ணி ஒரு நியூ நம்பர் கிடைக்கும். ஓகே, அந்த நம்பர் தான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் ரூட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 525க்கு நம்ம வந்து லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ லாங் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட்லேருந்து டூ டிஜிட்டாக கம்பைன் பண்ணுவோம். ஸோ 25 அப்புறம் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக பார் போட்டாச்சு. இப்போ நியர்பை ஸ்கொயர் நம்பர் ஃபார் 5 பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ 2 2s are 4. ஓகே, இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணால் 5 - 4 வந்து 1, 25 அப்படியே எழுதிக்கலாம். 2 + 2 வந்து 4. ஸோ இப்போ 4 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதி அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 125 வரணும். பட் இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 125 கரெக்டாக வராது, சம்வாட் நியர்பை நம்பர் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அப்போ 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 12 வரும்? 3, ரைட்? ஸோ அப்போ எக்ஸை நான் 3 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12, 129 வருது. இது வந்து பிக்கர் நம்பர் when compared to 125, அப்போ இது வராது. ஓகே, ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து 2 போட்டு பார்க்கலாம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் 2, இங்கேயும் 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 42 × 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 84 வருது. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 5 - 4 1, 12 - 8 வந்து 4. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வருது. ஆக்சுவலாக எனக்கு இங்கே என்ன வரணும்? 0 வரணும். 0 வந்தால் எனக்கு 22 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்டாக அதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் எனக்கு இங்கே ரிமைண்டர் வர்றதுனால என்னோட 22 ஸ்கொயர் வந்து 525க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்னென்ன எழுதலாம்? ரிமைண்டர் வர்றதுனால 22 ஸ்கொயர் இஸ் லெஸ்ஸர் தென் 525. கரெக்டாக? ஏன்னா எனக்கு வந்து 0 வராமல் ஏதோ ஒரு ரிமைண்டர் வருது. அப்போ கண்டிப்பாக 22 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 525 விட லெஸ்ஸர் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு வந்து 525 கூட ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்? ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கணும். கரெக்டாக? இப்போ எனக்கு 22 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 23 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ 525 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அடுத்து கரெக்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும். ஓகே, ஸோ 22 ஸ்கொயருக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 23 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ 23 ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிங்க. 3 3s are 9, 3 2s are 6, again 3 2s are 6, 2 2s are 4. ஸோ இங்கே 9, இங்கே 12, இங்கே 5. ஸோ இப்போ 23 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 529 வருது. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 23 ஸ்கொயர் என்ன? 529 மைனஸ் இந்த வேல்யூ ரைட் சைட் போச்சுன்னா 525 ஆயிரும். கரெக்டா? ஸோ இப்போ 529 மைனஸ் 525, 9 - 5 வந்து 4. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 4. ஓகே, இதுதான் என்னோட லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட். கரெக்டா? 525 கூட ஏதோ ஒரு நம்பர், அது என்ன நம்பர்? 4 ஆட் பண்ணிட்டா எனக்கு வந்து 23 ஸ்கொயர் அப்படின்னு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட் இஸ் வாட்? 4. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவல் வேல்யூ என்னது? 525. ஓகே, 525 கூட நான் என்ன ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். 525 + 4 என்ன? 529. கரெக்டா? ஸோ இப்போ 529 அப்படின்றதான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ இப்போ இந்த 529க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா?
ஸோ இப்போ 529 ரூட் ஆஃப் 529 என்னன்னு பார்க்கணும். ஸோ லாங் டிவிஷன் திருப்பி அப்ளை பண்ணி போடுறதுக்கு பதில் நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 529 என்ன 23 into 23. ஓகே, ஸோ 23 into 23. ஸோ ரூட் ஆஃப் 23 into 23 என்ன 23. ஓகே, ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 வந்து 23. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1750. இதுக்கு அதே மாதிரி லாங் டிவிஷன் அப்ளை பண்ணால் 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணலாம். ஸோ அப்போ நியரஸ்ட் நம்பர் ஃபார் 17 பார்த்தீங்கன்னா 4 4s are 16. ஸோ இங்கே 16 வந்துடும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1, இந்த 50 அப்படியே வந்துடும். 4 + 4 வந்து 8. ஸோ இப்போ 8 கூட ஏதோ ஒரு நம்பரை போட்டு அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நியர்பை டு 150 வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. 15 அப்படின்னு பார்த்தாலே ஓகே, ஸோ 8 2s are போட்டிங்கனாலே 16 வந்துடும். ஓகே, ஸோ ஹையஸ்ட் நம்பர் 15 விட 16 வந்து பெருசு, வேணா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 82 into 2 பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 8 2s are 16. இது பிகர் நம்பர், அப்போ 2வே வராது எக்ஸுக்கு. அப்போ எக்ஸ்க்கு என்ன தான் வரும் 1 தான் வரும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகே, ஸோ 1 into 1 1, 1 into 8 8. ஸோ இங்கேயும் 1 இங்கேயும் 1, 1 into 81 வந்து 81. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 10 - 1 பார்த்தீங்கன்னா 9, 14 - 8 வந்து 6. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி ரிமைண்டர் வருது. அப்போ நான் எப்படி எழுதலாம், 41 ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக என்னோட கொடுத்துருக்க வேல்யூ 1750 விட லெஸர் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ 1750 கூட நான் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும். ஓகே, அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது 42 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 42 ஸ்கொயர் மைனஸ் 1750. 42 ஸ்கொயர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 42 into 42. 2 2s are 4, 4 2s are 8, again 4 2s are 8, 4 4s are 16. இங்கே 4, இங்கே 16, இங்கே 7 1. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1764 minus 1750. ஸோ 1764லேருந்து 1750 சப்ராக்ட் பண்ணுங்கள். 4 minus 0 4, 6 minus 5 1. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, ஸோ இப்போ least number to be added is 14. okay, so இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்மளுக்கு எந்த நம்பர் கூட 1750 கூட 14 ஆட் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். கரெக்டா? ஸோ 1750 ப்ளஸ் 14 என்னது 1764. ஓகே, ஸோ இப்போ 1764 தான் என்னோட perfect square. Okay, so இப்போ root of 1764 என்னது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 1764 எப்படி வரும் 42 into 42. அப்போ root of 42 into 42 தான் 1764. ஸோ ரெண்டு 42 இருக்குன்னா ஒரு 42 எழுதினா போதும். கரெக்டா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 பார்த்தீங்கன்னா 42. ஓகே, so coming to the third problem, 252. இதுக்கு அதே மாதிரி லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். யூனிட் டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டாக கம்பைன் பண்ணுங்கள். ஸோ இங்கே சிங்கிள் நம்பர் தான் 2 அப்படியே எடுத்துக்கலாம். நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 2 பார்த்தீங்கன்னா 1, 1 1s are 1. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். 2 - 1 1, இந்த 52 அப்படியே எழுதிக்கலாம். 1 + 1 வந்து 2. ஓகே, ஸோ 2 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நியர்பை டு 152 வரணும். கரெக்டா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஓகே, ஸோ 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நியர்பை டு 15 வரும். சாரி, 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். 2 7s are 14. ஓகே, 2 8s are வந்து 16. அப்போ 8 வராது. ஓகே, 2 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 27 into 7 போட்டு பார்க்கலாம். எல்லாமே ட்ரையல் எரர் தான். வரலன்னா அடுத்த நம்பரோ இல்லை முன்னாடி நம்பரோ போட்டு பார்க்கணும். 7 7s are 49. ஓகே, இங்கே 4, 7 2s are 14, 14 + 4 வந்து 18. அப்போ இது பிக் நம்பர் வராது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 26 into 6, 6 6 are 36, 3, 6 2s are 12, 12 + 3 வந்து 15. ஓகே, ஸோ இதுவும் 152 விட பிகர் நம்பராக இருக்குது, இதுவும் வராது.
அப்போ கண்டிப்பாக எனக்கு 5 வரும்னு நினைக்கிறேன். 5 5s are 25, 2 5 2s are 10 plus 2 12. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஸோ இப்போ இங்கே 125 சப்ராக்ட் பண்ணுங்க. 12 மைனஸ் 5 வந்து 7, இங்கே 4 4 மைனஸ் 2 வந்து 2. ஓகே, ஸோ 27 வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வர்றதுனால கண்டிப்பாக என்னோட 15 ஸ்கொயர் வந்து லெஸ்ஸர் தென் கொடுத்துருக்க வேல்யூ 252. ஓகே, ஸோ இப்போ 252 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் வரும். இதோட அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன? 16 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ 16 into 16 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 6 6 are 36, 3 6 into 1 6 6 plus 3 9 1 6 are 6 1 1s are 1. இங்கே 6 இங்கே 15 இங்கே 1. ஓகே, 256. அப்போ இது வந்து 256. எக்ஸோட வேல்யூ என்ன? 256 மைனஸ் இந்த வேல்யூ 252. ஓகே, ஸோ 256 மைனஸ் 252. 6 minus 2 வந்து 4. ஓகே, ஸோ இப்போ least number to be added, least number to be added is 4 இந்த ப்ராப்ளம்ல. ஓகே, ஸோ இப்போ எந்த நம்பர் கூட ஆட் பண்ணோம்? 252 கூட ஆட் பண்ணோம். 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 256. ஓகே, ஸோ இப்போ 256 தான் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 256 தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 256, ரூட் ஆஃப் 256 256 இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 16 into 16 தான் 256. 16 into 16. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான் எழுதுவோம். அப்போ ரூட் ஆஃப் 256 வந்து 16. ஓகே, ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம் 1825. ஸோ 1825 இதுக்கு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ யூனிட் டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டாக கமெண்ட் பண்ணுவோம். நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 18 பார்த்தீங்கன்னா 4 4s are 16. ஸோ 4 4s are 16. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 2 இங்கே 25. 4 + 4 8. 8 கூட ஏதோ ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 225 வரணும். கரெக்டாக? ஸோ 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நியர்பை 222 வரும். 8 3s are 24, பிகர் நம்பர் ஆயிரும். 8 2s are 16. ஸோ எக்ஸுக்கு 2 வேணால் போட்டு பார்க்கலாம். ஸோ 2 2s are 4, 8 2s are 16. ஓகே, ஸோ லெஸர் நம்பராக வருது. அப்போ இதே வச்சுக்கலாம். ஸோ 2 2s are 4, 8 2s are 16. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 minus 1 சாரி 5 minus 4 1. ஓகே, 12 minus 6 வந்து 6. ஓகே, ஸோ 61 ரிமைண்டர் வருது எனக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக 42 ஸ்கொயர் வந்து லெஸர் தென் 1825. கரெக்டா? ஸோ அப்போ 1825 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் வரணும். அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன? 43 ஸ்கொயர். ஸோ 43 into 43 என்னன்னு பார்ப்போம். 3 3s are 9, 4 3s are 12, 4 3s are 12, 4 4s are 16, 16 plus 1 17. ஸோ இப்போ இங்கே 9 இங்கே 4 இங்கே 8 இங்கே 1. ஸோ அப்போது 1825 ப்ளஸ் எக்ஸ் வந்து என்னது? 1849. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1849 மைனஸ் 1825. ஸோ இப்போ 1849 கூட 1825 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 9 minus 5 4, 4 minus 2 2. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 24. ஸோ இப்போ லீஸ்ட் நம்பர் to be added is 24. ஸோ இப்போ 1825 தான் நம்பர். ஓகே, அந்த நம்பர் கூட 24 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1849 வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1849 தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 1849 பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 43 into 43 தான் வந்து 1849. ஸோ 43 into 43. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 43. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 1849 வந்து 43. ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6412.
இதுக்கு அதே மாதிரி லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 டிஜிட்டாக கம்பைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 8s are 64. ஸோ 8 8s are 64. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 64 மைனஸ் 64 வந்து 0. இந்த 12 அப்படியே எழுதிக்கலாம். 8 + 8 வந்து 16. ஓகே, ஸோ இப்போ 16 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நியர்பை டு 12 வரணும். ஸோ ஈவன் எக்ஸை வந்து நான் 1ன்னு போட்டாலே எனக்கு பிக்கர் நம்பர் வருது. அப்போ இதை போடவே முடியாது. அப்போ 0 தான் ஒரே பாசிபிலிட்டி. இப்போ இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஓகே, ஸோ அப்போ 0 இன்ட்டு எனி வேல்யூ இட் இஸ் 0. ஓகே, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 12 வரும். ஓகே, ஸோ 12ன்றது ரிமைண்டர். அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், 80 ஸ்கொயர் வந்து லெஸ்ஸர் தென் 6412. அப்போ 6412க்கு கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் வரணும், 81 ஸ்கொயர். ஸோ அப்போ 81 இன்ட்டு 81 என்னன்னு பாருங்கள். 1 இன்ட்டு 81 81, 8 1s are 8, 8 8s are 64, 1 16 1 5 6. ஓகே, ஸோ அப்போ 6412 plus x வந்து 6561. So x is equal to 6561 minus 6412. So அப்போ 6561 minus 6412. 11 minus 2 9. இங்கே 5, 5 minus 1 4. ஓகே, ஸோ இங்கே 5 minus 4 வந்து 1, 149. x வந்து 149. ஸோ அப்போ least number to be added is 149. ஓகே, எந்த நம்பர் கூட ஆட் பண்ணும், 6412 கூட 149 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த 6561 வரும். ஓகே, ஸோ வேணா ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 6561 அப்படின்றது தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 6561 என்னது, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6561 வரும், 81 இன்ட்டு 81. ஸோ இப்போ 81 இன்ட்டு 81. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இன்ட்டு 81 வந்து 81. ஸோ இப்போ 6561ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 81. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.